அன்பானே, அந்யோன்யமானே, ஆனந்தமானே நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்ட நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். சிம்ம ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். அந்தஸ்தில் உயர்ந்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலமான வெற்றி தினமா அமைய போறதோ. லாபஸ்தானத்தில் சதுர் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதும், குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல விழறதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல வெற்றிகள் நாடி வரப்போறதோ. சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினங்களில் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்துறது கூடுதல் வெற்றியை கொடுக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தாராளமான மனம், தன்மையான குணம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அபரிமிதமான வெற்றி தினமா அமைய போறது. சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்கள்ல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதும், லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை 10வது ஸ்தானத்தில் விழறதும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. ரிஷப ராசிக்காரா எப்போதுமே பிஸியா இருப்பேள். இன்றைய தினத்துல ரொம்ப பிஸியா இருக்க போறேள். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கருணை உள்ளம் உடைய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதும், சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 9வது ஸ்தானத்தில் விழறதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போகிறது. பொதுவாக சில பேர்கிட்ட சில சிந்தனைகள் தோன்றது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சௌகரியங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது கிடையாது. நம்ம இடத்துல இல்லாத ஒரு பொருளை நினைச்சு கவலைப்படுறோம். இல்லாத பொருளை நினைச்சு கவலைப்படுறதை தவிர்த்துட்டு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சியினுடைய சதவிகிதமானது கூடுதலாகும். அப்படிங்கக்கூடிய சிந்தனையை இந்த சமயத்துல அவசியம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கெட்டிக்கார குணம், தட்டி கேட்கும் மனம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அனுகூலமான வெற்றி தினமாக அமைஞ்சாலும், அட்டமஸ்தானத்தில் சதுர் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது மனதில் சம்பந்தமில்லாத குழப்பங்கள் இருக்கு. எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிவபெருமான் அருள் பெற்று சிறப்பை பெறக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்கோ. வண்டி வாகனங்கள்ல வேகத்தை குறைச்சு விவேகத்தை வளர்த்துக்குங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள்.
பெருமாள் அருள் பெற்று பெருமையுடன் வாழக்கூடிய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், சந்திர பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல விழறதும் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தீப வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பகவான் அருள் பெற்று சூக்ஷ்மத்தை உணரக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான தினமா அமைய போறது. முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினத்தில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான அனுகூலமான வெற்றி தினமா அமைய போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. தீப வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். முருகப்பெருமான் அருள் பெற்று முன்னேற துடிக்கும் விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலேயே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் ரீதியான ஆக்கப்பூர்வமான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். குரு பகவான் அருள் பெற்று குணத்துடன் வாழக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், சப்தமஸ்தானாதிபதியோட பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சேர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது வாக்கு சாதுரியம் பளிச்சிட போறது. உங்களது திறமைகளை வெளியிடக்கூடிய அருமையான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான பொருளாதார உயர்வு தினமா அமைய போறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அங்கார பகவான் லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்க போறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான தினமா அமைய போறது. குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல லாபஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், குரு பகவானுடைய 7வது பார்வை உங்களது ராசி மேல விழறதும், உங்களது ராசியிலேயே புத பகவான் சஞ்சரிக்கிறதும், புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல விழறதும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ. இளைஞர்களுக்கு சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் ஆனந்தத்தை கொடுக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். உதவிக்குரம் கொடுக்கக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமா அமைய போறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பூமி சம்பந்தப்பட்ட
அனுகூலங்கள், சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்க போறது. சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அசையா சொத்துக்கள், கார் போன்ற லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே குறிக்கோளா செயல்படுங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.